வணக்கம் நண்பர்களே. ஆடை களைந்து பார்த்துதான் உங்களை அடையாளப்படுத்துவோம் என்று திருநர்கள் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் பாலினம் வகையை சார்ந்தவர்கள் புதிதாக வந்திருக்கும் சட்ட திருத்தம் அவர்களை மிக அவமானகரமான ஒரு சமூக விளிம்பு நிலைக்கு தள்ளி செல்கிறது என்று மூன்றாம் பாலினத்தவர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது ஜனநாயக நாடு. இங்கு ஜனநாயக ரீதியான கருத்துக்களை முன்வைப்பதில் யாருக்கும் எந்த தடையும் இல்லை. நம் சேனலும் அப்படி ஒரு ஜனநாயக செய்தியைத்தான் இங்கு குறிப்பிடுகிறது. திருநர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்ன புதிய சட்டம், அது என்ன ஆடைகளை களைந்து அடையாளப்படுத்துகிறது, இதை குறித்து தான் நிறைய தடைகள், தடுமாற்றங்கள், குடும்ப நிராகரிப்பு, உறவினர்களுடைய நிராகரிப்பு என்று பல தடைகளை தாண்டி தான் இந்த திருநர்கள் இப்போது சமூகத்தில் வர முடிகிறது. ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம், பொது இடங்களில், புகைவண்டி நிலையங்களில், ரயிலில் கூட பிச்சை எடுப்பது, ஒரு சமூகத்தால் என்ன சொல்கிறது, அந்த சமூகத்தால் மிகவும் வெறுக்கக்கூடிய அந்த விபச்சார தொழிலை செய்வது என்பதெல்லாம் நாம் ஆங்காங்கே கேள்விப்படுகிறோம். பொது இடங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு, இதிலெல்லாம் நாம் பார்க்குறோம். அது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். ஆனால் பெரும்பான்மையான திருநர்கள் காவல் அதிகாரிகளாக, ஆசிரியர்களாக பெரிய பொசிஷனுக்குலாம் வர்றாங்க. பட் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க படுற கஷ்டங்கிறது வெறும் சமூக அங்கீகாரம் மட்டுமல்ல. அவர்கள் திருநர்கள் அவர்கள்ட்டே நிறைய பாலின இது இருக்குது, உட்பிரிவுகள் இருக்குது. அதை நான் அந்த வீடியோவிலே சொல்கிறேன். வெறுமனா அவங்களுக்கு வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் கொடுக்கறது அல்ல அவங்க கேட்குறது. சட்டப்பூர்வமாகவே தேசிய சட்ட உதவி ஆணையம், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி திருநர்களை மூன்றாம் பாலினமாக அங்கீகரித்து அவர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தது 2014 ஏப்ரலில். அதை விசாரித்த நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், AK சிக்ரி அடங்கிய பெஞ்ச் திருநர்களை மூன்றாம் பாலினமாக சட்ட ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும். திருநர்கள் ஹார்மோன் சிகிச்சை அல்லது வேறு மருத்துவ நடைமுறைகள் கட்டாயம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2014 அவங்க கொடுத்த தீர்ப்பு. வேறு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, ஹார்மோன் சிகிச்சை இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. வேறு மருத்துவ நடைமுறைகள் கட்டாயம் இல்லை. திருநர்களை பின்தங்கிய வகுப்பினராக அங்கீகரித்து கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தான் ஒரு திருநங்கை என்பதை உணர்ந்த எந்த ஒரு ஆணோ பெண்ணோ, திருநம்பியோ திருநங்கையோ, தாம் ஒரு திருநங்கையாக இருக்கிறோம், திருநம்பியாக இருக்கிறோம் என்று அறிந்து கொண்ட யாரும் ஒரு டாக்டர் அதை பார்த்து தான் சொல்லணுன்றதில்ல. அவங்களே சுய பிரகடனம் பண்ணிக்கலாம் தான் ஏற்கனவே இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. இதை அடுத்து திருச்சி சிவா MP திருநங்கைகளின் வாழ்வுரிமை குறித்து ஒரு தனிநபர் மசோதாவை மாநிலங்களவையில் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு பல்வேறு சோதனைகளையும் திருத்தங்களையும் கடந்து 2019 டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற பேரில் அது சட்டமாக்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. இதை உச்சநீதிமன்ற உத்தரவிட்ட பல விஷயங்கள் இதில் இல்லாவிட்டாலும், உச்சநீதிமன்றங்கள்லாம் சொன்னால் அதில் இல்லாட்டாலையும் திருநர் சமூகத்துக்கான முதல் சட்டம் என்ற அடிப்படையில் இது வரவேற்பை பெற்றிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த சட்டப்படி ஒருவர் தன் பாலினத்தை குறிப்பிட்டு நோட்ரி பப்ளிக் அஃபிடவுட், முகவரி சான்றோடு அதை விண்ணப்பித்தாலே மாவட்ட ஆட்சியர் அந்த அடையாள அட்டையை கொடுத்துருவார். அப்போ தனது பாலினத்தை தானே சுயமாக தீர்மானித்துக் கொள்ள அந்த உரிமையை தான் அந்த சட்டம் கொடுத்துருக்கு. இதான் அர்த்தம் இல்லையா? ஆண் அல்லது பெண் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினாலும் ஒரு உளவியல் மருத்துவரின் கடிதமோ, தகுதி வாய்ந்த ஒரு சிறப்பு மருத்துவ நிபுணரின் கடிதமோ, அறுவை சிகிச்சை செய்து கொண்டதற்கான சான்றோ இருந்தால் அதற்கான அடையாள அட்டையும் பெறலாம். இதற்காக எந்த உடலியல் சோதனையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். அப்போ ஒரு தகுந்த மருத்துவர் அதுக்கு உதவி பண்ணலாம், மருத்துவரோட ஒரு உளவியல் நிபுணர் பண்ணலான்னு அதில் சொல்லியிருக்காங்க. கடந்த மார்ச் 13 நாடாளுமன்றத்தில் அரசின் திட்டங்களும் உதவிகளும் சரியான நபர்களை சென்றடையவில்லை அப்படின்னு இப்போ இந்த வருஷம் 2026 கடந்த மார்ச் மாதம் அரசனுடைய உதவிகள்லாம் சரியான நபரை போய் சேரலை அப்படின்னு சொல்லி அதை முறைப்படுத்துவதற்காகவே ஒரு சட்ட திருத்தம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார்
ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. இந்த திருத்தத்தை கண்டித்து தான் இப்போ போராட்டத்தை களத்தில் வந்து குதிச்சிருக்காங்க திருநர்கள். இதை ஏன் எதுக்குறாங்க அவங்க? இந்த திருத்தத்தின் மூலம் வாழ்வுரிமையை பறித்து மீண்டும் தெருவில் எங்களை தள்ள பார்க்கறது மத்திய அரசு அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 2008 திருநங்கையர் நல வாரியம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. 2008 அப்போ இந்த வாரியம் வழங்குகிற அடையாள அட்டை மூலம் ரேஷன் கார்டு, வீட்டு மனைப்பட்டா, வீடு, தொழில் உதவி, கல்வி உதவித்தொகைகள், மானியங்களுடன் கூடிய கடன் வசதி, நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம், இது மாதிரி இதெல்லாம் பெற முடியும். இது இந்த திருநங்கர் நல வாரியத்திலேருந்து. இதற்கான செயலியில் ஆதார் கார்டு, புகைப்படம் அப்படிங்கிற பதிவு பண்ணாலே அடையாள அட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போது தற்போது இடைபாலினத்தவர் பால் புதுமையரையும் உள்ளடக்கி இந்த வாரியம் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் செய்தி. ஆனால் இதில் பிரச்சனை அவங்க எதுவும் சொல்லலை. மத்திய அரசினுடைய அடையாள அட்டையை வாங்குவதன் மூலமாக ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை திருநர்கள் பெற முடியும். மத்திய அரசுடைய இது கிடைக்கிறதுனால 5 லட்சம் ரூபாய் வரையிலான இந்த காப்பீட்டின் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள குறிப்பிட்ட மருத்துவமனையில் ஹார்மோன் சிகிச்சை பண்ணிக்கலாம். அறுவை சிகிச்சையும் கட்டணம் இல்லாமல் செய்து கொள்ள முடியும். மத்திய அரசினுடைய கல்வி உதவித்தொகை அதையும் பெற முடியும். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறுவதற்கு இந்த அடையாள அட்டை உதவும் அப்படிங்கிறதான் இதில் இருக்க விஷயம். இந்த அட்டையை பெற நோட்டரி பப்ளிக்கிட்ட சுய உறுதிமொழி பத்திரம், நான் ஒரு 3ஆம் பாலினம் வாங்கி கொடுத்தாலே போதும். ஆதார் கார்டு, வயது சான்று ஆகியவற்றோடு ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதா இதில் இருக்க விதிமுறை. இதை பரிசீலித்து ஆட்சியர் வந்து அடையாள அட்டை கொடுத்துருவார். இதுவரைக்கும் இருக்கிற நடைமுறை இதுதான். இப்போ என்ன நடைமுறை திருத்தி இருக்குது மத்திய அரசுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய அடையாள அட்டையை வாங்கணும்னா ஒன்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும், அல்லது இன்டர்செக்ஷன் சொல்லுகிற ஆண் பெண் உடல் உறுப்புகளை கொண்ட இடைபாலினத்தவராக இருக்க வேண்டும். எப்படி பாருங்க, ஒன்று நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி ஆணாவோ பெண்ணாவோ மாறி இருக்கணும், அல்லது ஆண் பெண் உறுப்புகள் கொண்ட மனிதனாக இருக்கணும், அல்லது ஹார்மோன் சிகிச்சை எடுத்திருக்கணும். இதற்கான சான்றுகளோடு மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பிக்கணும்னு இந்த சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆண் பெண் உறுப்போடு ஒரு ஒரு பெண் பிறந்திருக்கு, ஆண் பிறந்திருக்கு அப்படின்னு யார் பார்க்க முடியும்? இது இன்னொருத்தர் பார்த்தா சொல்லணும். இதைத்தான் ஆடை களைந்து அங்கீகாரம் அளிப்பது அப்படின்னு. அப்போ ஆட்சியர் விண்ணப்பதாரரை மருத்துவ குழுவிட்டு அனுப்புவார். மருத்துவ குழு உடலை பரிசோதிக்கும், சான்றிதழ் தரும். அந்த சான்றிதழின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அடையாள அட்டை வழங்குவார் அப்படிங்கிறது தான் புதிய சட்டம். அப்போ திருநர்களுடைய பாலின அடையாளம் பிறப்புறுப்பின் அடிப்படையிலானது அல்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஆணோ பெண்ணோ திருநரோ அவரவர் பாலினத்தை அவரவர் தான் தீர்மானிக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, முழு பெண்ணாக இருந்தாலும் சரி. உடையை களைந்து இன்னொருத்தர் போய் சோதித்து பாலினத்தை அறிவிப்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது இவங்களுடைய 2019 கொண்டு வரப்பட்ட திருநர்களுக்கான சட்டம் இவங்களுடைய பிரச்சனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திருநர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டால், உடல் மனதளவில் காயப்படுத்தப்பட்டால் குற்றவாளிக்கு 6 மாதங்கள்லேருந்து 2 வருடங்கள் தான் சிறை தண்டனை அப்படின்னு சட்டம் சொல்லுது. இதுவே ஒரு பெண்ணுக்கு நடந்தால், முழுமையான பெண்ணுக்கு நடந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை வரைக்கும் சட்டம் இருக்குது. இந்த பாகுபாடை முதல் அநீதின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை மாற்ற போராடினா மத்திய அரசு வந்து அந்த அடையாளங்களையே மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்கிறது தான் இவங்களுடைய திருநங்கை ஆணையத்தினுடைய தென்னிந்திய பிரதிநிதியான செயற்பாட்டாளர் கல்கி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. திருநர் குறித்த எந்த புரிதலும் இல்லாத யாரோ ஒருத்தர் தான் இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த மசோதாவை தயாரிச்சிருக்கணும். 2019 சட்டம் வந்து திருநர் அடையாளத்துக்குள் திருநங்கை, திருநம்பி, இன்டர்செக்ஸ் எனப்படும் இடைப்பாலினத்தவர்கள், பால் புதுமையர் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க, ஜெண்டர் கொயர் அப்படிங்கிற அந்த அவங்களோட அரவாணி, மங்கல்முகி, ஹிஜிரா, ஜோகடா, கிண்ணர் போன்ற சமூக கட்டமைப்பில் வாழ்பவர்களையும் உள்ளடங்கி இருக்கிறது. இதில் நான் சொன்னதுகளெல்லாம் என்னென்ன இது வரும்னு மருத்துவ ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்து சமயத்தோடு தொடர்புடைய அரவாணி, மங்கல்முகி, கிஜிரா, ஜோகடா, கிண்ணர் போன்ற பெயர்களை மட்டுமே அடையாளப்படுத்துகிறாங்க. குறிப்பாக திருநம்பிகளை இந்த சட்டம் முழுமையாக புறந்தளிச்சு. திருநம்பி ஒரு பெண், ஆண் குணாதிசயங்களோடு இருக்கிறது. இது மிகப்பெரிய விடுபடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைபாலினத்தவர்களின் பிரச்சனைகளை ஆழமாக அறிந்து எதையும் சேர்க்கவில்லை. ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணைந்து ஒரு குழந்தை பிறந்தால் அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலும் அதில் இல்லை. ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஒரு குழந்தையை கடத்தி அறுவை சிகிச்சை செய்து பிச்சை எடுக்க வைத்தாலோ, பாலியல் தொழில் செய்ய வைத்தாலோ 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, 2 லட்சம் ரூபாய் அபராதம்னு திருத்தத்தில் குறிப்பிட்டிருக்காங்க.
இளம் திருநங்கைகள் வந்து வீட்டை விட்டு ஏன்னா பொதுவாகவே வீட்டில் திருநங்கை அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்க விரும்ப மாட்டாங்க. காரணம், அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணம், சமூக அங்கீகாரம், இதில் எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி இந்த திருநங்கைன்னு அறியப்படுறவங்களை வந்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அப்போ இளம் திருநங்கைகள் வீட்டை விட்டு துரத்தப்படும் போது அவர்கள் மூத்த திருநங்கைகளை நாடி தான் வரணும். இயற்கையில் சீனியர் யாரோ அவங்களாம் வரணும். அவங்களுக்குள்ள ஏதேனும் பிரச்சனை வந்துடுது அப்படின்னா இந்த இளம் திருநங்கை வந்து என்னை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழில் செய்ய வைத்தார், பிச்சை எடுக்க வைத்தார் அப்படின்னு சொல்லி இந்த மூத்த திருநங்கையை காட்டி கொடுத்துட்றாங்க. ஆதரவு தந்தவருக்கே வழக்கு போட முடியும். ஏன் பெற்றோர் கூட, துரத்தி விட்ட பெற்றோர் கூட என் பிள்ளையை கடத்திட்டு போய் அவங்க இந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தரக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பையே உடைத்து நொறுக்கத்தான் இது பயன்படுது இந்த சட்டம். இப்போ அது இருக்க சட்டம் அப்படின்னு இந்த கல்கி சொல்கிறாங்க. 2011 கணக்கின்படி இந்தியாவில் வந்து 4.88 லட்சம், அதாவது 4,80,000, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் குடும்பத்தில் தங்கள் வீட்டில் இருப்பவர்களை திருநர் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது இல்லை. அது அடையாளப்படுத்துறது இல்லை, இது ப்ராக்டிக்கல். ஆனால் அதனுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சட்டத்தினுடைய பார்வையாக இருக்குது. இவங்க நிச்சயமாக எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும், இதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் என்ன, பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு எந்த ஆய்வும் இல்லை. 2014 உச்சநீதிமன்றம் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்னு தெளிவாக சொல்லியிருக்கு இவங்க எல்லாத்துக்குமே. அப்போ 2019 சட்டத்திலையும் அதை கொண்டு வரல. தற்போதைய திருத்தத்திலையும் இந்த வேலைவாய்ப்பு கல்வியில் வந்து உரிமை கொடுக்கறது இல்லை. திருநர்கள் பெரும்பாலும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு மூலமாகவே அறுவை சிகிச்சை செய்து கொள்வார்கள். ஆனால் அறுவை சிகிச்சை செய்தால்தான் அடையாள அட்டையே வாங்க முடியும் என்ற இந்த சட்டம் எந்த மனநிலையில் இந்த ஒரு திருத்தத்தை மேற்கொண்டிருப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த திருநங்கை ப்ளஸ் வழக்கறிஞர் கண்மணி. ஒரு திருநரை பெற்றோர் புரிந்து கொள்ளாமல் எவ்வளோ அவமரியாதை நடத்துவார்களோ அப்படித்தான் இந்த சட்டமும் நடத்துது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அடையாள அட்டைன்னா, இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கே இதுக்கு முன்னாடி இது கொடுத்துட்டு இருந்தாங்க, அடையாள அட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை வச்சு ஹார்மோன் சிகிச்சை ஏதோ பண்ணிக்கலான்னு. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் என்பது பிறப்பால் உடலால் வருவது மட்டும்தான் அப்படின்னு தான் இந்த திருத்தத்தை உருவாக்கியவங்க நினைக்கிறாங்க. அது இல்லைன்றது இந்த திருநர்களுடைய இது. அவர்களுக்கு திருநர் குறித்த எந்த அறிவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இவங்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்டாகவே இருக்குது. பெரும்பான்மையான திருநர்களுக்கு அறுவை சிகிச்சை அல்லது ஹார்மோன் சிகிச்சை எடுத்துக்கொள்ளவே வசதி இல்லை. திருநர் அவர்களைத்தான் அரசு அரவணைக்க வேண்டும் அப்படிங்கிறது திருநர்களுடைய கோரிக்கை. அவர்கள் இந்த சட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவார்கள். என்ன, அவங்க அறுவை சிகிச்சை பண்ணனா தான் அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை கிடைக்கும்னா எப்படி அவங்களை கொண்டு வர முடியும்? ஒரு ஆணையோ பெண்ணையோ இன்னொரு அடையாளப்படுத்துவது என்பது சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் ஒரு திருநரை அவர் உறுப்பை பார்த்து இன்னொரு அடையாளப்படுத்துவது அவமானகரமானதுன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த திருத்தங்கள் மேலும் பல 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போயிடும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள். இந்த திருத்தங்கள் சட்டமானால் அறுவை சிகிச்சை செய்யவே மருத்துவர்கள் அஞ்சுவார்கள். ஏன்னா இவங்க அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த சர்டிஃபிகேட் வாங்குவாங்கன்னா இவங்க எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுறது? ஒரு பக்கம் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தான் திருநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த அறுவை சிகிச்சை பண்ணணுன்னாலே நீ திருநராக இருக்கணும். ரொம்ப குழப்பமான சட்டம். இந்த சட்ட திருத்தத்தை தான் அவங்க சொல்கிறாங்க, எதுவுமே புரிஞ்சுக்காமல் ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு. திருநங்கர் உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 2019 உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பு தேசிய திருநர் ஆணையம். இந்த ஆணையத்தில் தென்னிந்திய பிரதிநிதியாக திருநங்கை கல்கி, கிழக்கிந்திய பிரதிநிதியாக வித்யா ராஜ்புத் அப்படிங்கிறவங்களாம் செயல்பட்டு இருக்காங்க. இந்த திருத்தம் குறித்து ஆணையத்தில் குறைந்தபட்சம் கூட விவாதிக்க கூட பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயம். இப்படி ஒரு திருத்தம் வருகிறது என்ற தகவல் கூட அவங்களுக்கு சொல்லலை. அவங்க சொல்கிற விஷயம்தான். அப்போ இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் இதிலிருந்து நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிடுறோன்னு. ஸோ ஒரு திருநங்கைகள் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த இந்து சமயத்தினுடைய அடையாளத்தின்படி எந்த சமயமோ அதாவது மனித பிறவி அவங்களுக்கு அப்படி ஒரு அடையாளம் அவர்களுக்கு இயற்கையினுடைய உயிரியல் வேறுபாடு காரணமாக அது ஏற்படுகிறது. வீட்டை விட்டு வெளியேறும் திருநங்கைகளுக்கு கருணை இல்லம் அமைத்து தருவது மட்டும் நம் வேலை அல்ல. அவர்களை சமூகத்தோடு இணைத்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்படி பிறப்பது அவர்களுடைய குற்றம் அல்ல, அது இயற்கையின் குற்றம், பிழை, இயற்கையின் பிழை இல்லையா? அதற்காக ஒரு உயிரை தண்டிப்பது எப்படி நியாயமாகும்? அவர்களுக்கும் இந்த சட்டத்தின் பூர்வமாகத்தான் நாம் நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணுறதே இப்போ சரியான வழிமுறையாக நமக்கு தோணலை. குறைந்தபட்சம் சட்டமும் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும், சமூக பாதுகாப்பும் இருக்க வேண்டும், தனி மனித புரிதல்கள் இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. தொடர்ந்து இந்த பதிவு
திருநர்களுக்கான பதிவு. இதை கொஞ்சம் அதிகமாக பகிர்ந்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு விழிப்புணர்வாவது நமக்கு ஏற்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்த பதிவுகளை சந்திப்போம். நன்றி.